இங்க இருக்குது. ஸோ இவ்ளோ ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே வந்து அவங்க இன்னைக்கு பில்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா கிட்டத்தட்ட இது வந்து 3வது ஜெனரேஷன் சக்சஸ்ஃபுல் ஜெனரேஷன். திருபாய் அம்பானி, முகேஷ் அம்பானி, இப்போ வந்து ஆனந்த் அம்பானி வரைக்கும் வந்தாச்சு. ஸோ 3 ஜெனரேஷனா வந்து தொடர்ந்து ஒரு இதுல வந்து சிறந்து விளங்கணும் அப்படின்னா, அவங்க என்னென்னலாம் அவங்க லைஃப்ல ஃபாலோ பண்ணாங்க, எத அடிப்படையா வச்சு இது பண்ணாங்க அப்படிங்கிறத தான் நம்ம இப்ப பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து ஒரு எளிய பின்னணியில தான் வாழ்ந்தாங்க. நான் சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம். நெய் வியாபாரம் பண்ணி அவங்க அப்பாவால அந்த இதுல வந்து இது பண்ணவே முடியல. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, சரி அத விட்டுட்டு நம்ம ஸ்கூல்ல வேல பார்க்கலாம்னு சொல்லிட்டு, அவங்க அப்பா பேர் வந்து ஹீராசந்த் கோவர்தன் தாஸ் அம்பானின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பள்ளி ஆசிரியரா வேல பார்க்கும்போது 5 பசங்கள படிக்க வைக்கிறதுக்கு அவருக்கு காசு இல்ல. அப்போ ஒரு ஆனா இவரு நம்ம திருபாய் அம்பானி வந்து நல்லா படிப்பாரு. கல்வியில வந்து ரொம்ப ஆர்வமுடையவரு. அப்போ அவரு என்ன பண்ணாரு, சரி நம்ம வந்து என்ன பண்றது? படிக்க வைக்க முடியலையே! அப்ப படிப்ப பாதியில நிறுத்த வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. அப்ப வந்து அந்த ஸ்கூலே வந்து என்ன பண்ணாங்க, இல்ல, இல்ல நீங்க இந்த பையன் நல்லா படிக்கிறான். ஒரு படிக்கிற பையனுடைய படிப்ப வந்து நம்ம வந்து பணம் இல்லங்கிற காரணத்துக்காக நிறுத்தக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக அவங்களே முன் வந்து, "நீ காசு இல்லாமயே எங்க ஸ்கூல்ல நீங்க படிக்கலாம்." அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி குடுத்து, அந்த ஸ்கூல்ல கன்டின்யூ பண்ண வச்சாங்க. சோ அவருக்கு கல்வி மேல இருந்த ஆர்வத்தினால திருபாய் அம்பானி வந்து அந்த குடும்ப வறுமை சூழ்நிலை காரணமாகவும் படிச்சுட்டு கண்டினியூ பண்ணாரு. அப்போ வந்து குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த நிலையிலயும் படிப்பை தொடர்ந்தாலும் குடும்பத்துக்கு தன்னால முடிஞ்ச உதவியை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஹ் ஏதாவது ஒரு வேலை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லயும் நிறைய வேலை பார்ப்பாரு. ஸ்கூல்லயும் போய் படிப்பாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாராம், கிர்னர் மலைன்னு ஒரு மலை இருந்துச்சாம். அந்த மலையோட அடிவாரத்துல பஜ்ஜி விப்பாங்க. ரொம்ப இப்ப பீச்ல எல்லாம் போயிட்டா சுண்டல்லாம் விக்கிறாங்க இல்லையா? அது மாதிரி அந்த மலை அடிவாரத்துல கிர்னருங்கிற மலை அடிவாரத்துல பஜ்ஜி விப்பாங்க. அந்த பஜ்ஜி விக்கிற தொழிலையும் இவர் போய் பண்ணாராம் ஒரு ஸ்டூடெண்டா இருக்கும் போதே. சோ இப்படி பண்ணும்போது ஸ்கூல்ல ஃபீஸ் இல்லாம படிச்சுக்க முடியும். குடும்ப வறுமைக்கு வந்து தன்னுடைய கான்ட்ரிபியூஷனா ஏதோ ஒரு வேலை செஞ்சு நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம். இன்னும் 4 பசங்க இருக்காங்கல்ல வீட்ல. அதனால இவர் அந்த பொறுப்பையும் ஏத்துக்கிட்டாரு. அப்படி இருக்கும்போது ஒரு ரொம்ப அதெல்லாம் தாண்டி படிச்சாரு. 10th வரைக்கும் முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடீஸ்க்கு போகும்போது என்ன பண்ணாங்க, அவரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து வேற வேற கண்ட்ரி, வேற வேற ஊருக்குலாம் போய் ஹையர் ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ணாங்க. ஆனா இவருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கவே இல்ல. ஏன்னா ஏற்கனவே வறுமையில வாடுற குடும்பம். சரி அப்போ நம்ம என்ன பண்றது? இதுக்கு மேல நம்மளால கல்விய தொடர முடியாது அப்படிங்கும்போது, சரி குடும்பத்த காப்பாத்துற பொறுப்பு அவருக்கு வந்துச்சு. அந்த மாதிரி பண்ணும்போது, அவங்க ஆக்சுவலா இவங்க வந்து பிறந்தது வந்து குஜராத்ல தான் பிறந்தாங்க. ஒரு சின்ன கிராமத்துல. அப்ப காந்தி பிறந்த ஊரு. அந்த கிட்டத்தட்ட அந்த பனியா சொல்லுவாங்க இல்லையா? அந்த கம்யூனிட்டின்னு நெனைக்கிறேன் அது பேரு பனியாங்கிறது. அதுல பிறந்தவங்க. அதனால அவரு அந்த படிக்கிற காலத்திலேயே வந்து விடுதலை போராட்டத்துலலாம் ரொம்ப அவருக்கு வந்து அந்த ஈடுபாடு இருந்தது. ஏன்னா, அந்த குஜராத் மண்ணுக்கே உடைய இதுன்னு சொல்லலாம் அத. காந்தி, அப்புறம் அவங்க இன்னொரு லீடர் ஒருத்தவங்க, இவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவங்கலாம் பிறந்த ஊர் அது. அதனால இவருக்கு அவங்களுடைய விடுதலை போராட்டங்க அந்த ஸ்பீச் அதெல்லாம் கேட்டு, கேட்டு, கேட்டு அவருக்கும் வந்து ரத்தத்திலேயே அது ஊறி போச்சு. நெறைய அதெல்லாம் அட்டெண்ட் பண்ணி சில போராட்டங்கள்லலாம் இவரும் பங்கு பெற்றிருந்தாரு. அப்போ சரின்னு சொல்லிட்டு இதெல்லாம் முடிச்சு குடும்பத்த காப்பாத்த வேண்டிய பொறுப்பு வந்தப்போ, இவரோட அண்ணன் வந்து ஒருத்தங்க வந்து ஏமன் நாட்டுல ஒரு பெட்ரோலியம் இதுல கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த நெறைய பேர் குஜராத்லேருந்து இந்த பனியா கம்யூனிட்டிலேருந்து நெறைய பேர் அடிக்கடி இந்த மாதிரி ஏடன் நாட்டுக்கு போயிட்டு வேலைக்கு போவாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது இவரையும் அங்க அனுப்பிச்சு விட்டாங்க. அந்த மாதிரி போகும்போது அங்க போய் இவர் வேலை பார்த்தாரு. அவங்க அண்ணனுடைய சிபாரிசுனால அவருக்கு அந்த கம்பெனில வேலை கிடைச்சது. அங்க போய் கொஞ்சம் கொஞ்சமா வேலை கத்துக்கிட்டு ஒரு சாதாரண தொழிலாளியா தான் அங்க வேலை கத்துக்கிட்டாரு. அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு எப்போ அவர் அங்க வேலைக்கு போகும்போது ஏமன்ல 16 வயசு அவருக்கு. அந்த வயசுலயே அங்க போயிட்டாரு. போய் வேலை கத்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த அந்த வேலையுடைய நுணுக்கங்கள் எல்லாத்தையும் கத்துக்கிட்டாரு. கத்துக்கிட்டு என்ன பண்ணாரு, ஒரு எல்லாம் முடிச்சு அவர் அப்பவே வந்து அந்த விஷுவலைசேஷன் அவருக்கு இருந்துச்சு. நம்ம எப்படியாச்சும் நம்மளும் இந்த மாதிரி ஒரு பெரிய பெட்ரோலியம் கம்பெனிக்கே நம்ம வந்து ஓனர் ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு விஷுவலைசேஷன் அந்த வயசுலயே அவர் வந்து மனசுல வந்து விதைச்சிட்டாரு. நம்ம எப்படியாச்சும் நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணாரு, கொஞ்ச நாள் அப்படியே வேலை பார்த்துட்டே இருக்கும்போது, ஒரு கொஞ்சம் வருடங்களுக்கு அப்புறம் அந்த ரியால்ன்னு ஒரு அவங்களோட காயின் வெள்ளி காயின் இருந்துச்சு. அந்த வெள்ளி காயின வந்து
நம்ம இந்தியன் கரன்சிக்கு மாத்துனா எந்த அளவுக்கு ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்லி கால்குலேஷன் போட்டாரு. போட்டுட்டு சரி என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி வருது ஓகே. அப்ப இதையே வந்து இது எல்லாரும் பண்றதுதான் இல்லையா? நம்ம இந்த அந்நிய செலாவணி இதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நமக்கு கரன்சி கன்வர்ஷன்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவாங்க. இப்ப கூட பண்ணிட்டு இருக்கோம் நெறைய பேரு. அப்ப அது மாதிரி பார்த்துட்டு எல்லாரும் இத பண்றாங்க. நம்ம வித்தியாசமா என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுட்டு என்ன பண்ணாரு, அது எல்லாமே வந்து வெள்ளி நாணயங்கள், பியூர் சில்வர் அந்த ரியால் நாணயங்கள் எல்லாமே. அத என்ன பண்ணினாரு, சரி நம்ம இத வந்து கன்வெர்ட் பண்றதுக்கு பதிலா, இதையே உருக்கி வெள்ளியா பாரா மாத்தி அத வித்துட்டோம்னா நமக்கு எவ்வளவு லாபம் வரும் அப்படின்னு சொல்லி கால்குலேஷன் போட்டு, அந்த காயின்ஸ் எல்லாத்தையும் விலை குடுத்து வாங்கி, வாங்கி, வாங்கி எல்லாத்தையும் வெள்ளியா உருக்கி, அத வந்து இந்த லண்டன்ல இருந்த, யுகேல இருந்த சில ஏஜென்சியோட கான்ட்ராக்ட்லாம் போட்டு, அவங்க கிட்டயே வித்து அந்த மாதிரிலாம் பணம் சம்பாதிச்சாரு. இது நெறைய இந்த பிசினஸ் நடந்துட்டு இருந்தப்போ, அந்த ஏமன் நாட்டுல வந்து அவங்களுக்கு ஒரு இதுல சந்தேகம் வந்துச்சு. என்னடா இது நிறைய பண தட்டுப்பாடு ஏற்படுது நம்ம நாட்டுல. காசெல்லாம் எங்க போகுதுன்னே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அத உணர ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு இவர் வியாபாரத்துல இதாயிட்டாரு. அப்புறம் சரின்னு அத பத்தி விசாரிக்க ஆரம்பிச்ச போதுதான் அவருக்கு தெரிஞ்சுச்சு. இந்த மாதிரி இந்தியால இருந்து வந்த ஒரு பையன் வந்து இப்படி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். சில்வர் காயின பாரா கன்வெர்ட் பண்ணி வித்துட்டு இருக்கான்னு சொல்லி பார்த்து, அப்புறம் அவர் மேல கொஞ்சம் ஆக்ஷன்லாம் எடுத்து அதுக்கு மேல அத கன்டின்யூ பண்ண விடாம ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டாப் பண்ணிட்டு அப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவர் திரும்ப இந்தியாக்கே வந்துட்டாரு. ஆனா அப்போ அவர் இந்தியாவுக்கு வரும்போதே வந்து அவர் அதுல பயங்கரமான லாபத்தை வந்து சம்பாதிச்சுட்டாரு. அந்த அளவுக்கு இது பண்ணாரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அப்ப வந்து அந்த மாற்று யோசின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இது டேலண்ட் வந்து அவருக்கு இருந்துச்சு. எப்படி நம்ம வந்து எல்லாரும் ஒரு வகையில வந்து கரன்சி கன்வர்ஷன்ல சம்பாதிச்சாங்கன்னா, நம்ம அதை தாண்டி இதை விட ஒரு லாபம் சம்பாதிக்கிறது எதுல பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி, அதாவது ஏமாத்துறதுங்கிற ஆஸ்பெக்ட்ல பார்க்காம டிஃப்ரெண்டா யோசிச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஆர்வம் வந்து அவருடைய மனசுல எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். எல்லாரும் ஒரு வழியில போனாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. சோ அப்போ அதுல இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்ட்ராட்டஜி தான் அது. அதுக்கப்புறம் அதுல சம்பாதிச்ச காசு எடுத்துட்டு இந்தியாவுக்கு வந்துட்டாரு. அப்போ இந்தியாவுக்கு வந்துட்டு இங்க வந்து முத்ரா கம்யூனிகேஷன்ஸ் இது வந்து எப்படின்னா ஒரு சாதாரண விளம்பர துறையில ஒரு ஒரு அதுல ஒர்க் பண்ற ஒரு இளைஞனுடைய யோசனையை மதிச்சுட்டு அவனுக்கு ஒரு இது வாய்ப்பு கொடுக்கறதுக்காக அவனுக்காக ஒரு புதிய ஒரு நிறுவனத்தையே உருவாக்கி கொடுத்தாராம். அப்போ எதை செஞ்சாலும் பெருசா செய்யணும் அப்படின்னு சொல்லி அவருடைய கனவு அதெல்லாம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமான கனவா இருக்கும். அது மாதிரி எப்பவுமே எப்படின்னா அவர் தான் மட்டும் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைக்காம தன்னை சார்ந்தவங்க எல்லாருமே நான் முன்னேறுவேன். ஆனா நான் முன்னேறும் போது என் கூட என்ன சொல்றது பயணம் செய்யறவங்க எல்லாரையுமே வந்து நான் சேர்த்து முன்னேற்றி கூப்பிட்டு போவேன் அப்படிங்கறத அவர் வாய்மொழியா மட்டும் சொல்லாம நிறைய விஷயத்துல செஞ்சும் காமிச்சிருக்காரு. அந்த மாதிரி பெரிய பெரிய ட்ரீம்ஸோட வாழ்ந்து செஞ்சவர் அவரு. அப்போ இந்த மாதிரி திருப்பி இந்தியாவுக்கு வந்துட்டார்ல, அப்போ இந்த மேப்ல நம்ம என்ன பாக்குறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து பள்ளி காலத்துல அவர் வறுமையான இதுல வந்து எப்படி போராட்டம் இது பண்ணாரு. அப்புறம் அந்த கிர்னர் மலையில பஜ்ஜி வித்து எப்படிலாம் அவருடைய அந்த அப்சர்வேஷன் அந்த அந்த பஜ்ஜி வித்தப்போ அவருக்கு கிடைச்ச லெசன் என்னன்னா, வெறும் காசு மட்டும் கிடையாது. அந்த இதுக்கு அந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு வந்து யாரெல்லாம் வராங்க, அவங்களுடைய வாண்ட்ஸ் அண்ட் நீட்ஸ் என்ன இருக்குது, அதுக்கு வந்து நம்ம என்ன மாதிரி இப்ப பஜ்ஜி விக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதுல நம்ம என்ன இது பண்ணா நம்ம கிட்ட நிறைய பேர் வாங்குவாங்க. அந்த மாதிரி வித்தியாசமா யோசிப்பாரு. அதனால நல்ல சுட சுட வித்தோம்னா நம்ம கிட்ட இது வருவாங்க. இதே ஆறுன பஜ்ஜியே பக்கத்துல ஒருத்தங்க வச்சுட்டு இருந்தா வாங்க மாட்டாங்க. சோ இந்த மாதிரி எங்கெல்லாம் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும், அந்த வாய்ப்புல வந்து வெற்றிக்குடைய பாயிண்ட் என்ன அப்படிங்கறத வந்து உற்று நோக்கி அத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுல இவர் வந்து கெட்டிக்காரர் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து சின்ன வயசுலயே அவருக்கு ஆழமா பதிஞ்சிருந்தது. அது மாதிரி எப்பவுமே அவர் வந்து என்னன்னா, அவருக்குன்னு ஒரு பெரிய சீக்ரெட் வச்சிருப்பார் ஸ்ட்ராட்டஜி எப்பவுமே. அது என்னன்னா, எதுவா இருந்தாலும் சரி, நான் வந்து அதோட நல்லதெல்லாம் வந்து எல்லாருக்கும் பகிர்ந்து குடுக்குறேன். ஆனா அதுல ஏதாவது கெட்டது வந்துச்சுன்னா, அதனுடைய முழு பொறுப்பையும் நான் ஏத்துக்கிறேன். அப்படிங்கிறத அவர் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து அவருக்கு ஃபாலோ பண்ணாரு. அத நிறைய இடங்கள்ல நம்மளால வந்து பார்க்க முடியும். இப்போ வந்து அந்த வெள்ளி நாணயத்த உருவாக்கி இது பண்ணோம் இல்லையா? அந்த இதுல அவருடைய அறிவு கூர்மைய பார்க்க முடிஞ்சது. அது மாதிரி இங்க பார்த்தோம்னா, அந்த ஒரு ஐஸ்கிரீம் இது. அதுல வந்து எப்படின்னா, ஒரு சுறா மீன்கள் வந்து நிறைஞ்சிருக்கிறமாம் அந்த ஏடன் கடல்ல. அங்க போய் அது ஒரு பந்தயம் வைப்பாங்க. அந்த இடத்துக்கு யார் ஃபர்ஸ்ட் போயிட்டு வராங்களோ, அவங்களுக்கு வந்து ஒரு ஐஸ்கிரீம் அப்படின்னு பரிசுன்னு சொன்னா, அத கூட வந்து அவர் வந்து அந்த வறுமை நிலையில இருந்ததுனால, அந்தையும் வந்து தைரியமா செஞ்சு அந்த இத பண்ணினாரு. அந்த பிரைஸ் வாங்கினாரு அப்படின்னு சொல்லி
சொல்லி போட்டிருக்காங்க அந்த புக்ல. சோ இந்த மாதிரி வந்து அவருடைய ஒரு ஒரு செயல்முகள் மூலமாவும் எவ்வளவு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுத்தாரு. ரிஸ்க் எடுக்காம யாருமே ஒரு பிசினஸ் பர்சன் வந்து சக்சஸ்ஃபுல்லா லைஃப்ல சக்சஸ் பார்க்க முடியாது. அப்போ அந்த ரிஸ்க் வந்து எப்படின்னா கண்மூடித்தனமான ரிஸ்கா இல்லாம கால்குலேட்டட் ரிஸ்கா இருக்கணும். அது வந்து தன்னையும் ரொம்ப பாதிச்சிடக்கூடாது, தன்னை நம்பி இருக்கவங்களையும் ரொம்ப பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுலயும் அவர் ரொம்ப இதுவா இருப்பாரு. கூர்மையான கவனிப்பு, கணக்கிடப்பட்ட அபாயம். ஏன்னா அந்த ரிஸ்க் எடுக்கிறதுலயும் ஒரு கால்குலேஷன் இருக்கணும். நம்ம பாட்டு ரிஸ்க் எடுக்கிறேன்னு நம்மளும் அழிஞ்சு நம்மள நம்பி இருக்கவங்களையும் அழிச்சிடக் கூடாது. இதெல்லாம் வந்து ஒரு பிசினஸ் பெர்சனுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான ஸ்ட்ராட்டஜிஸ். சோ இத வந்து அவர் ஒரு காலகட்டத்திலயும் அத ப்ரூவ் பண்ணிட்டே வந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அவரா முதல்ல வந்து ஆ ஏடன்ல இருந்து இந்தியாவுக்கு திரும்பி வந்தப்போ வெறும் ரூ. 500 அவரோட மூலதனம்னு ஒரு தொழில் தொடங்கணுங்கிறது தான் அவருக்கு சின்ன வயசுல இருந்து எப்பவுமே ஆர்வம். அதனாலதான் அந்த பஜ்ஜி விக்க ஆரம்பிச்சது கூட அந்த ஆர்வத்துல தான். படிச்சுட்டு இருந்தாலும் தன்னால, அதாவது நம்ம கால்ல நம்ம நிக்கணும், நம்ம இன்னைக்கு என்னால எவ்வளவு சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்களா அப்படியே மெருகேட்டுட்டே வருவாரு. அப்போ அவரோட ஃபர்ஸ்ட் அவர் போட்ட மூலதனம் வந்து ரூ. 500 தான். இந்த ரூ. 500 மூலதனத்தை வச்சு வெவ்வேறு தொழில்கள் செஞ்சாராம். மசாலா பொருட்கள் பண்றது, ஜவுளி வியாபாரம் பண்றது, சின்ன சின்ன ஜவுளி ரூ. 500 என்ன பண்ண முடியும் நம்ம நினைப்போம். சின்ன சின்ன வியாபாரங்கள், அந்த மாதிரி ஏதாவது வாங்கி விக்கிறது, அப்படி சின்ன சின்ன விஷயங்கள்லாம், பேப்பர் விக்கிறது, அப்படி இந்த என்ன சொல்லுவோம் நம்ம பலசரக்கு சாமான் விக்கிறது, இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன விஷயங்களை அப்படியே ஒரு ரூ. 500 ஃபர்ஸ்ட் முதலீடு செஞ்சு அப்புறம் அதுல வர லாபத்தை மறுபடியும் அதுல இன்வெஸ்ட் பண்றது, இப்படி கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி இன்னைக்கு வந்து பல பல மில்லியன் கோடி இது அளவு சம்பாதிக்கிற அளவுக்கு அவருடைய சாம்ராஜ்யம் நிறுவி இருக்கு அப்படின்னா, அவருடைய சந்ததியினரும் அதை ஃபாலோ பண்ணி இந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பை அவங்களும் என்ன சொல்றது, அவங்களும் என்ஜாய் பண்ணி மத்தவங்களுக்கும் அதை ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க அப்படிங்கறதுதான் ரொம்ப ஸ்பெஷாலிட்டியான விஷயமே. சோ சிறு வாய்ப்பையும் மாபெரும் வெற்றியாக மாற்றுவது வந்து இந்த உண்மையான தொழில் முனைவோருக்கு இருக்க வேண்டிய ஒரு கடமை அப்படிங்கறத நம்ம இதுல பார்க்க முடியுது. இப்ப வந்து முதல்ல அந்த ரூ. 500 அந்த இங்க இருந்து ஏமன்ல இருந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாரு, குஜராத்ல தான் அவரோட இது நேட்டிவ் பிளேஸ். ஆனா அங்க வந்து இருந்தாலும் தொழிலுக்கு வந்து ஒரு கேபிட்டல் சிட்டி அப்படின்னா மும்பை தான். வர்த்தகம்னாலே மும்பை தான் நல்ல சக்கப்போடு போடுற இடம். சோ அப்ப அங்க போய் நம்ம வந்து இது பண்ணணும் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் மும்பைல வந்து எப்படி ஒரு நெருக்கடியான இது இருக்கும். ஒரு வீடே பாத்தீங்கன்னா ஒரு நம்ம நம்ம வந்து நம்ம இங்க இருக்கிற ஒரு என்ன சொல்றது, டபுள் டபுள் பெட்ரூம், சிங்கிள் பெட்ரூம் அதெல்லாம் வந்து பத்தல நம்ம சொல்லுவோம். ஆனா அங்க போனீங்கன்னா எவ்வளவு பெரிய நல்ல கிளாஸ்ல இருக்கிறவங்க கூட ரொம்ப ஒரு நெருக்கடியான இடத்துல தான் இருக்கிற மாதிரி மும்பையுடைய கட்டமைப்பு இருக்கும். ஏன்னா அவ்வளோ பாப்புலேஷன் அங்க ஜாஸ்தி. சோ நமக்கு எவ்வளவுதான் இது பண்ணாலும் ஒரு நெருக்கடி அவ்வளோ இதுவா தான் இருக்கும். சர்வசாதாரணமா ஒரு 2 ரூம்குள்ள எல்லாம் ஒரு பெரிய குடித்தனமே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவரை வந்து 500 சதுரடி இருக்கிற ஒரு அறையில தான் முதல்ல அந்த ரிலையன்ஸ் நிறுவனத்தை வந்து தொடங்கினாராம். அப்ப தொடங்கும் போது ஒண்ணுமே கிடையாது. ஒரு டேபிள், அப்புறம் வந்து ஒரு 3 சேரு, ஒரு மொபைல் போன், இவ்வளவுதான் அந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு அவர் போட்ட முதலீடுன்னு சொல்லலாம். அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அதை வந்து அவர் எப்படி எல்லாம் இது பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ முதல்ல வந்து என்ன பண்ணாரா, ரிலையன்ஸ் நிறுவனம் தொடங்கிட்டு சரி என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது இந்த இறக்குமதி ஏற்றுமதி ஜவுளித்துறையில அதை வந்து ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தாராம். அவரோட கசின் யாரோ ஒருத்தங்க அங்க இருந்தாங்க ஏமன் நாட்டுல, அவங்களுடைய உதவியை வச்சு அங்க இருந்து இங்க அனுப்புறது, இங்க இருந்து அங்க அனுப்புறதுன்னு பண்ணிட்டே இருந்தாங்க. அப்போ பண்ணிட்டே இருந்த போது அதுக்கப்புறம் சரி நம்ம வந்து வெறும் ஏற்றுமதி இறக்குமதி மட்டும் பண்ணாம என்ன பண்ணலாம், நம்ம கொஞ்சம் வந்து நம்மளே தொழிலே தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொலைநோக்கு பார்வையோட பாலியஸ்டர்லாம் நம்ம எப்படி இது பண்ணலாம் வச்சு ப்ரிப்பேர் பண்ணி நம்மளே வந்து ட்ரெஸ்ஸை மேனுஃபேக்சர் பண்றதே நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சு பண்ணினாரு. அப்போ இவர் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல என்ன ஆச்சுன்னா, அந்த பார்ட்னர் இருக்கார்ல அந்த கசின், அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேஜ்ல பயம் வந்துருச்சு. இவர் நிறைய என்னென்னவோ புதுசா ட்ரை பண்றேன்னு ஏதோ பண்ணிட்டே இருக்காரு. இவர் என்னால கொஞ்சம் சொல்லி பார்த்தாருப்பா, நீ ஸ்டாப் பண்ணுப்பா, இதுக்கு மேலலாம் இந்த மாதிரி ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணாத, அப்புறம் எல்லாமே அழிஞ்சிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம் அப்படி சொல்லி கேட்கும்போது, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நம்ம பாத்துக்கலாம் சொன்னா அவர் வந்து கன்வின்ஸ் ஆகல. அதனால ஒரு கட்டத்துல வந்து அவர் விலகிட்டாரு, பிசினஸ்ல பார்ட்னர்ஷிப்ல இருந்து விலகிட்டாரு.
விலகின உடனே இவர் அப்ப கூட வந்து மனசு தளரவே இல்லையாம். சரி, அவர் போனாலும் பரவால்ல. இஃப் ஒன் டோர் குளோசஸ் 9 டோர்ஸ் வில் ஓப்பன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி ஒரு மன வைராக்கியம் அவருக்கு. அது என்ன பண்ணாரு, சரின்னு சொல்லிட்டு இந்த ஏமன்ல இருந்த அவரோட மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கான்டாக்ட் பண்ணி, அவங்க மூலமா இங்க இருந்து அனுப்புறது, வைக்கிறது அந்த மாதிரி அந்த கன்டின்யூ பண்ணிட்டே இருந்தாரு. பெரிய ஒரு ஃபேக்டரிலாம் அமைச்சு குஜராத்ல வந்து ஒரு புதிய ஃபேக்டரியை ஸ்டார்ட் பண்ணி பண்ணினாரு. அப்புறம் வந்து விமல் இந்த பிராண்ட் வந்து நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. சின்ன வயசுல எங்க அம்மா வந்து ஒரு நேவி ப்ளூ கலர் சாரி வச்சிருப்பாங்க. நேவி ப்ளூல லைட் ப்ளூல குட்டி குட்டியா ஒரு சின்ன சின்ன பூ போட்டிருக்கும். அது வந்து எப்ப கேட்டாலும் இது என்ன சாரிமான்னு கேட்டா எங்க அம்மா விமல் சாரி விமல் சாரின்னு ரொம்ப ப்ரௌடா சொல்லுவாங்க. இப்போ நான் இன்னைக்கு இந்த புக் படிச்சப்போதான் எனக்கு தெரிய வந்துச்சு இந்த விமல் பிராண்டுக்கு வந்து எவ்வளவு ஒரு மதிப்பு இருந்திருக்கு அப்படின்ட்டு. எனக்கு இன்னும் அந்த சாரியோட டெக்ஸ்டர் வந்து எனக்கு இன்னும் என் மனசுக்குள்ள கண்ணுக்குள்ள நிக்குது. அவ்வளவு சாஃப்டா இருக்கும் விமல்ல அந்த சாரி. விமல் சாரினால அப்படியே ரொம்ப அப்படி சாஃப்டா இருக்கும். அவ்வளோ அப்படி ஒரு பிராண்டட் இது அந்த இது. அந்த பிராண்ட வந்து உருவாக்கி அவ்வளோ ஒரு பயங்கரமான லாபம் சம்பாதிச்சாங்களாம் அந்த விமல் பிராண்டுக்கு. அப்ப வந்து என்னாச்சுன்னா இவரோட சாம்ராஜ்யம் வந்து ரொம்ப ஃபாஸ்டா முன்னேறத பார்த்து அப்ப இருந்த பெரிய பெரிய தொழில் முனைவோர்கள்லாம் இருக்காங்கல்ல, லைக் பாம்பே டையிங் அவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணாங்களாம், ஆஹா இவர் இப்படியே வளர விட்டா சரிப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க அந்த மொத்த விற்பனையாளர்கள் அவங்க கிட்ட எல்லாம் வந்து கண்டிஷன் போட்டாங்களாம். நீங்க வந்து அவர்கிட்ட வாங்குறதா இருந்தா எங்க கிட்ட நீங்க வாங்க முடியாது. அதனால இனிமேல் நீங்க அவங்க கிட்ட வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எல்லாம் ரொம்ப பெரிய ஆட்கள்னால அவங்க சொன்ன உடனே அவங்க எல்லாருமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க இவர்கிட்ட வாங்குறத. அப்ப கூட இவர் மனசு தளரல. சரி பார்த்தாரு, ஓகே நீங்க எல்லாரும் ஸ்டாப் பண்ணிட்டீங்களா, வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு யோசிச்சாரு. ஓகே மொத்த விற்பனையாளர்கள் வாங்காட்டா என்ன, நான் சில்லறை வியாபாரிகள் கிட்ட நான் ரீச் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப போய் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணாராம், இங்க பாருங்க நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், நீங்க வந்து சில்லறை வியாபாரம் பண்ணி பண்ணி எனக்கு வித்து இது பண்ணுங்க. ஆனா நீங்க வந்து முதல் எதுவுமே போட வேணாம், எல்லாமே நான் போட்டுக்கிறேன். நீங்க வித்துட்டு உங்ககிட்ட வர ப்ராஃபிட்ட மட்டும் எனக்கு ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாராம். சோ முதலே போடாம ஒரு வியாபாரத்துல வந்து ப்ராஃபிட் கிடைக்குது, அதுல ஒரு அமௌண்ட்டை நம்ம ஷேர் பண்ணணும் அப்படின்னா யாருக்கு தான் கசக்கும், யாருக்குமே கசக்காது இல்லையா. எல்லாருக்கும் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா நினைச்சு, ஆகா நமக்காக ஒருத்தர் முதல் போட்டு இது பண்றாரு, அப்ப நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிப்போம் சொல்லிட்டு நிறைய பேர் சில்லறை வியாபாரிகள் அதுக்கு முன் வந்து அதை அவங்க ஒத்துக்கிட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இதெல்லாம் இந்த மாதிரிதான் ஒரு நியூ ஸ்ட்ராட்டஜிஸா அவர் வந்து யூஸ் பண்ணுவாரு. எதுவுமே வந்து மத்தவங்க தலையில கட்டணும்னு நினைக்காம அந்த முக்கியமான இது எல்லாத்தையும் தான் வச்சுப்பாரு. நான் உங்களுக்காக பண்றேன், ஒரு தொழில் இறங்குறேன்னா நான் இதுல ப்ராஃபிட் வந்துச்சுன்னா உங்க எல்லாருக்கும் நான் ஈக்குவலா ஷேர் பண்ணி கொடுத்துடுறேன். ஆனா ஏதோ ஒரு விதத்துல நஷ்டம் வந்துச்சு அப்படின்னா அந்த நஷ்டம் வந்து முழுசையும் நானே எடுத்துக்கிறேன், உங்களுக்கு வந்து அது பாதிக்காது. இப்படி ஒரு கான்பிடன்ஸை வந்து யாரால கொடுக்க முடியும்? அப்ப தன் தொழில் மேல ஒருத்தருக்கு யாருக்கு வந்து ஒரு அலாதி நம்பிக்கை இருக்கோ அப்படிப்பட்டவங்களால மட்டும்தான் இப்படி ஒரு கான்பிடன்ஸை கொடுக்க முடியும். சோ இதை நம்பியே பல பேர் வந்து அவரோட தொழில அவர் கூட நின்று முதலீடு செய்யறதுக்கு முன் வந்தாங்க. இன்னொரு எடுத்துக்காட்டு கூட சொல்லுவாங்க, முதல்ல அவர் வந்து நிறைய அந்த குட்டி குட்டியா வேலை பண்ணிட்டு இருந்தப்போ இந்த இது ஸ்பைசஸ் அந்த இதெல்லாம் வந்து ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிட்டு இருந்தப்போ சர்க்கரை அரிசி இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாராம். அப்போ ஒரு வாட்டி வந்து ஷிப்ல அந்த மாதிரி சர்க்கரை எடுத்துட்டு வரச்ச அது வந்து ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஃபுல்லா லாஸ் ஆயிடுச்சு. அப்போ லாஸ் ஆன உடனே என்ன பண்ணிருக்காங்க, அந்த லாஸ் ஆன டைம்ல அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்லாம அவருடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர், எனக்கு நேம் மறந்துச்சு, அவங்க வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க அந்த காலகட்டத்துல. அந்த நன்றியை மறக்காம அந்த ஒரு இங்க அந்த ஒரு ஒரு சில வருடங்களுக்கு அப்புறம் அவர் கொஞ்சம் தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணிருக்காரு, இங்க இந்தியால வந்து அவருக்குன்னு ஒரு தனியா ஒரு ஜவுளி கடையவே ஓபன் பண்ணி அவர் ஃப்ரெண்டுக்குன்னு கொடுத்தாராம். நீங்க அன்னைக்கு எனக்கு செய்த உதவிக்கு கைமாறா முடிந்த உதவின்னு சொல்லி ஒரு கடையவே தனியா ஓபன் பண்ணி கொடுத்து அவருடைய மறைவுக்கு பின்னாடி அவரோட ஃபேமிலிக்கு ஃபுல் சப்போர்ட்டும் கடைசி வரைக்கும் பண்ணினாராம். அந்த அளவுக்கு ஒரு நன்றி மறவாத நபர். இந்த மாதிரி ஒரு எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய மனிதர்கள் அவங்களுடைய வெற்றி பெற்ற அந்த வாழ்க்கை வரலாறு எல்லாம் படிக்கும்போது அவங்களுக்கு பின்னாடி அந்த கேரக்டர்னு சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு பலமானதா இருக்கும். ஒரு சாதாரணமா அந்த வெற்றிங்கிறது நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது அம்பானியா அதானியான்னு சொல்லுவோம். ஆனா அவங்க எல்லாம் வந்து சாதாரணமா இந்த நிலைக்கு வந்திருக்க மாட்டாங்க. நம்ம பேசுறது ஈஸி, ஆனா அவங்க அந்த கேரக்டர் அந்த விதை போட்டு அவங்க மனசுக்குள்ள வித்தா முளைக்குதுல, அந்த ஒரு விதையும் வந்து உள்ள ஏகப்பட்ட விஷயம் இருக்கும் அதுக்கு பின்னாடி. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சு அந்த ஃப்ரெண்ட் வந்து ஒரு
இதுக்கு செஞ்ச உதவிக்கு சரி கடை வச்சு கொடுத்ததோட விற்காம அவரோட மறைவுக்கு பின்னாடி அவர் ஃபேமிலி என்டையர் ஃபேமிலியும் டேக் கேர் பண்ணதெல்லாம் வந்து ஒரு நல்ல மனிதரால மட்டும் தான் செய்ய முடியும். சோ இதெல்லாம் வந்து அவர் சமூகத்துக்கும், ஃப்ரெண்டுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாரையும் கைவிடாம அரவணைச்சு கூட்டு போனத வந்து இதெல்லாம் காமிக்குது. அடுத்தது வந்து அவரோட இந்த 3 முக்கியமான வியூகங்கள்ல வந்து அந்த பேக்வர்ட் இன்டகிரேஷன், பின்னோக்கி சிந்தித்தல். அது எப்படின்னா, இந்த ஜவுளி தொடங்குற போது அந்த பாலிஸ்டர் நூலுக்கு வந்து அதோட மூலப்பொருட்கள் அதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத அந்த உற்பத்தி ஆலைகள் வந்து வெளியில இருந்து வாங்கினா நிறைய செலவாகும்னா அந்த உற்பத்தி ஆலைகளையே தானே வந்து அமைச்சு தன்னிறைவு பெறுறது. இன்னொருத்தங்களை டிபெண்ட் பண்ணி இல்லாம எப்பவுமே இந்த ரா மெட்டீரியல்ஸ்ல வந்து அவர் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாராம். எந்த வேலை செஞ்சாலும் அந்த ரா மெட்டீரியலையே நம்ம தயாரிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு டிமாண்ட் வர்ற காலத்துல கூட அந்த ரா மெட்டீரியல்னு ஒண்ணு இருந்தா தானே எதையுமே செய்ய முடியும். அப்ப எது வந்து அழிவே இல்லாம இருக்கும்னு யோசிச்சு யோசிச்சு பாப்பாராம். சோ இந்த பேக்வர்ட் இன்டகிரேஷன் அந்த இது வந்து அவர்கிட்ட இருந்தது. அதுக்கப்புறம் பங்கு சந்தையில அவரு பின்னாடி பங்கு சந்தையில இது பண்ணப்ப கூட பாத்தீங்கன்னா வங்கி கடன்களை மட்டும் நம்பி இருக்காம இது வந்து ஒரு ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஷேர்ஸ் எல்லாம் வாங்கும்போது பேங்க்ல எல்லாம் கடன் வாங்கி நிறைய கம்பெனிஸ் பண்ணுவாங்க. இவர் என்ன பண்ணிருக்காரு அப்ப கூட புத்திசாலித்தனமா யோசிச்சு அவரோட ஷேர் ஹோல்டர்ஸா யாரெல்லாம் அவர் கம்பெனில இன்வெஸ்ட் பண்றாங்களோ அந்த அத்தனை ஷேர் ஹோல்டர்ஸுக்கும் வந்து அவரோட இதை வந்து பகிர்ந்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யார்கிட்ட இருந்தெல்லாம் அவர் பணம் வாங்குறாரோ அவங்க எல்லாருமே ஷேர் ஹோல்டர். அவரோட பிசினஸ்ல யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்றாங்களோ அத்தனை பேரும் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படிங்கிற இந்த ப்ராசஸ்லாம் அந்த காலத்துல வந்து ஆரம்பிச்சு வச்சது வந்து திருபாய் அம்பானி தான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து அந்த பரந்த மனப்பான்மையை காமிச்சது. இது எப்படின்னா அந்த இது சொல்லுவாங்கல்ல, இப்போ வந்து நம்மளை சுத்தி இருக்கிறவங்க வாழ்த்தினாங்கனாலே நம்ம வந்து நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வந்து அவர் தன்னுடைய பிசினஸ வளர்க்கும் போது தன் கூட தன்னை சூழ்ந்து இருக்கிறவங்க அத்தனை பேரையும் சேர்த்தே வளர்க்கிறாரு. அப்ப அவருக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் போதெல்லாம் அவங்க ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருக்கும் ப்ராஃபிட் கிடைக்குது. அப்ப இன்வெஸ்டர்ஸ் எல்லாருக்கும் ப்ராஃபிட் கிடைக்கும் போது எவ்வளவு பேர் சந்தோஷமா முன் வந்து அந்த இதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு வருவாங்க இல்லையா. சோ சந்தோஷமான ஒரு மனநிலையில இந்த சொசைட்டியை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுலயும் அவரு உன்னிப்பு காட்டியிருக்காரு. அதுக்கப்புறமா வேர்ல்ட் கிளாஸ் அந்த உற்பத்தியை வந்து பிரம்மாண்டமா செய்யணும். அதாவது செலவை வந்து குறைச்சாலும் அந்த தரம் வந்து குறைஞ்சிடக்கூடாது அப்படிங்கறதுல வந்து எந்த ஒரு சமரசமும் பண்ண மாட்டாராம். நான் வந்து கம்மியா கொடுக்கேன் அப்படிங்கிறதுக்காக அந்த குவாலிட்டி வந்து குறைஞ்சிடக்கூடாது. அதெல்லாம் தான் இந்த விமல் பிராண்ட் எல்லாம் அவருக்கு அந்த அளவுக்கு ரீச் கொடுத்தது வந்து அந்த காலத்துல வந்து விமல் பிராண்டுங்கிறது அடிச்சுக்கவே முடியாத ஒரு பிராண்ட் அப்படிதான் சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி குவாலிட்டியில எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாரு. அவரோட ப்ராஃபிட்ங்கிறது குவான்டிட்டி வைஸ் அதனால கிடைக்கிற ப்ராஃபிட்டா தான் என்னைக்குமே இருந்திருக்குது அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து அவரோட 3 முக்கியமான வியூகங்களா நம்ம கத்துக்கலாம் அவர்கிட்ட இருந்து. அடுத்தது இப்ப பங்கு சந்தையில 1977ல ஃபர்ஸ்ட் ரிலையன்ஸோட ஐபிஓ ரிலீஸ் பண்ணப்போ என்ன பண்ணாராம், வெறும் 10 ரூபாய்க்கு ரிலீஸ் ஆச்சான். அது ஐபிஓ 10 ரூபாய்க்கு இருந்தப்போ அவர் எவ்வளவு எதிர்பார்த்தாரோ அதை விட பல மடங்கு வந்து நிறைய பேரு அந்த ஐபிஓல பங்கு பெற்று இதுல பயனடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லி, அதனால அவருக்கு வந்து வட்டிக்கு பணம் வாங்கி அந்த கடனுக்கு கட்டுறதுக்கு பதிலா பங்குதாரர்களுடைய ஆதரவாலேயே அவர் வந்து பிரம்மாண்டமான திட்டங்களை அவருக்கு சாத்தியமாக்கினார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது 1977ல. அதாவது இதெல்லாம் இன்னைக்கு நமக்கு சாதாரணமான விஷயம். இப்ப நான் சொல்றதுல நிறைய விஷயம் இன்னைக்கு சாதாரணமா இருக்கும். ஆனா அந்த காலத்துல ஒரு மனுஷன் வந்து ஃபர்ஸ்ட் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து அவர் தான் வந்து முன்னோடியா இருந்திருக்காரு. ஒருத்தங்க கிட்ட இருந்து நம்ம நிறைய நல்ல விஷயங்களை கத்துக்கலாம் அப்படிங்கறதுதான் வந்து அந்த லீடர்ஷிப்புடைய ஒரு பெஸ்ட் குவாலிட்டி. அந்த மாதிரி லீடர்ஸ் தான் நாட்டுக்கும் தேவை அப்படிங்கறதுல இவர் வந்து நிறைய பங்காற்றி இருக்காரு. இவரோட ஆளுமை பண்புகள், தலைமை தத்துவம் அப்படின்னு பார்த்தா மனித வளம் அண்ட் அதுல வந்து அவங்களுக்கு எல்லாம் அதிகாரம் அளிக்குது. அதாவது தான் மட்டும் இல்லாம நான் சொன்னேன்ல எல்லாரையும் வந்து அரவணைச்சு போகணும். அது மாதிரி இப்ப எப்படி ஒரு பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர்னா அவர் எந்த அளவுக்கு மரியாதை கொடுப்பாரோ அதே அளவு ஈக்குவல் மரியாதைய வந்து தன்னுடைய அடிமட்ட ஒரு தொழிலாளிக்கு கூட கொடுப்பாராம். அவங்க எவ்வளவு வறுமை நிலையில இருந்தா கூட அவங்களையும் அவங்களுடைய குடும்பத்தாரையும் எல்லாரையும் வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடத்துறது. ரெஸ்பெக்ட்ஃபுல்னா எப்படின்னா சும்மா ஒரு
என்ன சொல்றது, இந்த மீடியாக்கு முன்னாடி ஒரு மாதிரி பேசுவாங்க. அப்புறம் கேமரா அந்த பக்கம் திருப்பின உடனே வேற மாதிரி பேசுவாங்க. அப்படி கிடையாது. இவர் வந்து மனப்பூர்வமான ரெஸ்பெக்ட். அவங்க ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்றதுல இருந்து ஒரு அது பழகி பார்த்தா தான் தெரியும் அப்படி சொல்லுவாங்கல்ல. இவங்க உண்மையிலேயே இது பண்றாங்களா? இல்ல சும்மா மேம்போக்கா சில பேர் மேம்போக்கா சொல்லுவாங்க, "உங்களுக்கு எது வேணாலும் என்ட்ட கேளுங்க" அப்படின்னு சொல்லி. ஆனா பக்கத்துல நெருங்கி போனா எதுவுமே பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி இல்லாம ஒரு சூழ்நிலையில கூட எல்லா இடத்துலயும் உதவி, தன்னுடைய தொழிலாளிகள் எல்லாருக்கும் வந்து ஈக்குவல் இது குடுத்து அவர் என்னைக்குமே அரவணைச்சு கொண்டு போயிருக்காரு. அப்புறம் வந்து சேலஞ்சஸ்லாம் வரும்போது, அந்த நேரத்துலலாம் ஒரு நாள் கூட மனசு துவண்டதே கிடையாதா? எவ்ளோ சேலஞ்சஸ் வந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு மாற்று வழிய யோசிச்சு திங்க் டிஃபரண்ட்லின்னு சொல்லி பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் அவர் அந்த தொழில் ஆரம்பிச்ச புதுசுல வந்து என்னாச்சு, சைனா வாரும், பாகிஸ்தான் வாரும் நடந்துச்சு இந்தியால. அந்த வார் நடந்துட்டு இருக்கும் போதெல்லாம் என்னன்னா, ரொம்ப என்ன சொல்றது, நம்ம அப்பல்லாம் வந்து அப்பதான் நம்ம இந்த இதெல்லாம் வந்துச்சு. அது என்னது ரசாயன உரம்லாம் போட்டு அந்த எமர்ஜென்சி பீரியட்ல. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு நமக்கு புரொடக்டிவிட்டி நெறைய ஆகும். ரசாயன உரத்த இன்ட்ரோடியூஸ் பண்ணி. ஏன்னா நமக்கு வேற எதுவுமே இல்ல சாப்பிடுறதுக்கு அப்டின்னா, இது வேணும் அப்டிங்கிறதுக்காக ரசாயன உரத்த போட்டது. இந்தியாவுடைய எக்கானமியே வந்து ரொம்ப டவுன் ஆகி கஜானாவே காலியாகுற அளவுக்கு ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட குறிப்பிட்ட காலகட்டத்துல 2 வாரம் வந்து ஒரு நேஷன் எதிர்கொள்ளுச்சு அப்படின்னா எவ்வளவு ஒரு கஷ்டம்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வந்து ஒரு குளோபல் சிச்சுவேஷன் பாக்குறோம். ஈரான், ஈராக், இது நம்ம இஸ்ரேல், எல்லாம் பாலஸ்தீன், துபாய் எல்லாம் என்ன அடி அடின்னு போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. சோ இந்த நம்ம வந்து கண்ணார பாக்குறோம். ஒரு யாரோ ஒருத்தர் செய்யற இதுக்காக ஒரு உலகமே வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கோம். அப்போ அதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அந்த வலி வேதனைகளை உணர முடியுது. இப்போ உக்ரைன் ரஷ்யா வார்லாம் 4-5 வருஷத்துக்கு மேல நடந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு நிமிஷம் கண்ணை மூடி கற்பனை பண்ணி பார்த்தோம்னா இவங்க இப்படி அடிக்கி அந்த நாட்டினுடைய நிலைமை இப்போ எப்படி இருக்கும், என்னதான் இருக்கும் அந்த நாட்டுல, புல் பூண்டு கூட முளைக்க முடியாத அளவுக்கு ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்கும். எங்க பார்த்தாலும் இடிபாடு ஒரு பில்டிங்ஸ், எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இல்லாம அழிஞ்சு போய் பசங்க படிக்க முடியாம சாப்பிட முடியாம ஒரு எவ்வளவு ஒரு அவங்களுடைய என்ன சொல்றது வாழ்வாதாரமே அடி வாங்கி இருக்கு இல்லையா. அப்ப இத நம்ம கண்ணார இப்ப பாக்குறோம்னா நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப இந்தியாலயும் இது மாதிரி வார் நடந்துட்டு இருந்த சிச்சுவேஷன் ரஷ்ய இதோட சைனாவோட ஒரு பக்கம், பாகிஸ்தானுக்கு ஒரு 2 வார் நடந்துச்சு அந்த டைம்ல. அப்ப வந்து நம்மளுடைய எக்கானமி லெவல் அப்ப எப்படி இருந்திருக்கும், கஜானாவே காலியாகி இருந்தபோது, அந்த நேரத்துல கவர்மெண்ட் வந்து ஆடி போயிருந்த நேரத்துல, இவர் ஒரு தொழில் அதிபரா இவரால முடிஞ்ச உதவியை செய்வோம் சொல்லிட்டு இந்த மாதிரி தன்னால முடிஞ்சதை வெளிநாட்டுக்கு இது பண்றது அந்த அந்த ஒடுங்கி இந்தியா கீழே இருந்த நேரத்துல இவர் பயங்கரமா ஹெல்ப் பண்ணி இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மூலமா நிறைய நாட்டுக்கு வந்து ப்ராஃபிட்ட வந்து தனக்கு மட்டும் இல்லாம அப்பவும் நாட்டுக்கும் நல்லது செஞ்சாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இவர் செஞ்சதுனால கவர்மெண்டோட ஒரு க்ளோஸ் கொலாபரேஷன் அவருக்கு கிடைச்சது. ஏன்னா யாருமே ஒரு கவர்மெண்ட்டுக்கு தேவையான நேரத்துல கை கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா கவர்மெண்ட் மட்டும் இல்ல யாருமே வந்து ஒரு நன்றி மறவாம அந்த நேரத்துல உதவி செஞ்சாங்கன்னா அதுக்கு வந்து கண்டிப்பா அவங்களோட குட் புக்ஸ்ல தான் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ அப்படி இருந்தாரு. அப்ப வந்து நாட்டுக்கு இவரால முடிஞ்ச உதவியை செய்யும்போது நாடும் வந்து இவருக்கு சில விஷயங்கள்ல நிறைய உதவி செஞ்சாங்க. எங்கெல்லாம் அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதோ அங்கெல்லாம் வந்து இவருக்கு அது கொடுத்தாங்க. நிறைய பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு வந்து பாலிசிஸ் எல்லாம் இவருக்காக வடிவமைச்சு கொடுத்தாங்க. அந்த மாதிரி அப்படியே போயிட்டு ஒரு நல்ல இதுக்குதான் எப்பவுமே சொல்லுவாங்க கவர்மெண்டோட ஒரு குட் கொலாபரேஷன்ல இருந்தோம்னா நம்ம அந்த ஒரு பிசினஸா இருந்தாலும் நல்லா இருக்கும், ஒரு ஸ்டேட்டா இருந்தாலும் நல்லா இருக்கும். எல்லாரும் எப்பவுமே வந்து நம்மளை சுத்தி இருக்கவங்களோட ஒரு குட் புக்ஸ்ல ஒரு குட் கொலாபரேஷன்ல நம்ம இருக்கணும். எல்லார்கிட்டயும் சண்டை புடிச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இது மாதிரி பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப மிசரபிளா இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கும் இவர் லைஃப்ல இருந்து நம்ம கத்துக்கலாம். அப்போ அந்த மாதிரி இருந்தப்போ வந்து ஏன்னா நம்ம அப்போ இருந்த பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தியோட கூட இவர் ரொம்ப க்ளோஸா இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பாலிசிஸ் கவர்மெண்ட் பாலிசிஸ்க்கு இவர் ஹெல்ப் பண்றது, அவங்க இவங்களுக்கு ஹெல்ப் பண்றது அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அப்ப இருந்த பினான்ஸ் மினிஸ்டர்ஸ்லாம் வந்து அவங்களோடயே ரொம்ப க்ளோஸ் ஆனாராம். அந்த பினான்ஸ் பாலிசியே வந்து பிசினஸ்க்கு ஏதுவா எப்படி இது பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு க்ளோசர் கொலாபரேஷன். ஏன்னா அந்த அளவுக்கு இவர் வந்து வெளிநாடுகள்ல நிறைய இது பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ராஃபிட்லாம் வந்து நாட்டோட எக்கானமி லெவல் வந்து உயர்ந்துச்சு இவரோட பிசினஸ் மூலமா. அதுதான் நாட்டுக்கு கிடைச்ச நல்ல அதுக்கு அதுவெல்லாம் வந்து அந்த டைம்ல காங்கிரஸ் ஆட்சி பண்ணிட்டு இருக்கு.
ஒரு காலகட்டத்துல காங்கிரஸ் ஆட்சி முடிஞ்சு இவங்க விபி சிங்குடைய ஆட்சி வந்தது. அது வந்தபோது என்னாச்சுன்னா, அவங்க வந்து ஃபுல் அந்த கவர்ன்மெண்ட் வந்து இவருக்கு கொலாபரேட்டிவா இல்ல. நெறைய குறை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. அதாவது ஒரு கம்பெனி எந்த அளவுக்கு அ இத யூஸ் பண்ணிக்கலாமோ, அதுக்கு மேலவே இவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க நெறைய விஷயத்த. இவங்க ஒரு கம்பெனியே நெறைய வளருது. அப்படிங்கிற மேம் 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 இல்ல, இல்ல. ஸ்லைடு அப்படியே இருக்கு. இல்ல. அது மூவ் அது ஆகுமா என்ன? இன்னும் வரல ஸ்லைடு சார். அப்படியே இருக்கு. ஓகே. ஓ! நான் சரி, அதுல சரி. தான் ஓகே. உள்ள ஓகே மேம். மூழ்கிட்டேன். ஓகே, ஓகே. சரி. ஓகே. அம் அப்போ வந்து என்ன சொல்லிட்டு இருந்தேன்? அச்சச்சோ! ஆ காங்கிரஸ் கவர்ன்மெண்ட். ஓகே. விபி காங்கிரஸ் சிங் கவர்ன்மெண்ட் கவர்மெண்ட். முடிஞ்சு விபி சிங் கவர்ன்மெண்ட் வந்துச்சு. அவங்க வந்து கொலாபரேட்டிவா இல்ல. இவர் வந்து ஒரே கம்பெனியே நெறைய சம்பாதிக்குது. மத்தவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டியும் இவங்களே இது பண்ணிக்கிறாங்க. அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது, நெறைய இவர் மேல கொஞ்சம் நோண்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இவருக்கு என்ன நடக்குது? ஏன் இவங்களுக்கே எல்லாம் குடுக்குறாங்க? யூசுவலா இப்ப நடக்கிறது தானே. ஒரு இதுக்கே நெறைய கவர்ன்மெண்ட் சப்போர்ட் பண்றாங்க சொல்ற மாதிரி அப்பவும் நடந்துச்சு. அப்போ நெறைய கோர்ட், கேஸ் அதெல்லாம் போயிட்டு நடந்துட்டு இருந்தப்போ, திடீர்னு வந்து விபி சிங் கவர்ன்மெண்ட்டே வந்து ஒரு 1 1/2 வருஷத்துல அந்த கவர்ன்மெண்ட்டே கவுந்துடுச்சு. கவுந்த போது அந்த பீரியட்ல இவருக்கு ரொம்ப கஷ்டமாகி மறுபடியும் பிசினஸ்லாம் டல் அடிச்சுது. அப்புறம் அந்த கவர்ன்மெண்ட் போய் மறுபடியும் இவங்க நரசிம்ம ராவ் கவர்ன்மெண்ட் அவங்க வந்தபோது, மறுபடியும் இவரோட பிசினஸ் ஃப்ளரிஷ் ஆக ஆரம்பிச்சது. பாலிசிஸ்லாம் கொஞ்சம் நல்லா இது பண்ணி, மறுபடியும் இவர் கண்ட்ரிக்கு கான்ட்ரிபியூட் பண்றதும், கண்ட்ரி இவருக்கு சப்போர்ட் பண்றதும், இந்த மாதிரியா நிறைய விஷயங்கள் நடந்தது. இப்படி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு, ஒரு நல்ல இதுல கொலாபரேஷன்ல போயிட்டு இருந்ததுன்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து ஒரு கவர்ன்மெண்டோட அவர் எப்படி இருந்தாரு அப்படிங்கிறதுக்கு இது. அதான் இந்த ஸ்லைட்ல இருக்கிறது வந்து 1966ல வந்து அந்த நரோடால வந்து அவரு ஒரு ஆளையவே நிர்ணயிச்சது. அப்புறம் 1975ல விமல் பிராண்ட் வந்து அறிமுகப்படுத்தினது. 1980ஸ்ல அது வந்து எந்த அளவுக்கு ஒரு தேசிய இத வந்து அது அடைஞ்சது. அந்த ஒன்லி விமல் அப்படின்னு சொல்லி அந்த விளம்பர பிரச்சாரத்தையே கொண்டு வந்த அளவுக்கு ஒரு முன்னணி ஆடை பிராண்டா வந்து அது உருவெடுத்தது அப்படிங்கிறது அந்த விமல் பிராண்டோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் இதுல இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? அந்த பங்கு சந்தையில வந்து எல்லாரையும் வங்கியில கடன் வாங்காம மனிதர்களிடத்திலிருந்து பங்குதார அதெல்லாம் வந்து இந்த இதுல இருக்குது. மக்களுடைய நம்பிக்கைய மிகப்பெரிய மூலதனமா அவர் வச்சிருந்தாரு. மத்தவங்கள இது பண்றத விட நம்ம மக்களுடைய நம்பிக்கையை இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்க முடியும் அப்படின்ட்டு, அந்த ஷேர் மார்க்கெட்ல இது பண்ணும்போது ஏகப்பட்ட இது வந்து லைக் என்ன சொல்லலாம்? ஜவுளித்துறை, ஐடி, அ தொழில்நுட்பம் இது, மொபைல் டெக்னாலஜி, பெட்ரோலியம் ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சோ இது எல்லாமே சேர்ந்து நிறைய லாபத்த அவங்களுக்கு மட்டும் இல்லாம பங்குதாரர்களுக்கும் குடுத்துச்சு. அதுக்கப்புறமா இதெல்லாம் வந்து என்னன்னா, அந்த அதான் இது நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? மொத்த வியாபாரிகள்லாம் வந்து அவர தடுத்தப்போ, சில்லறை வியாபாரிகள் மூலமா அவர் எப்படி அவரோட ப்ராஃபிட்ட இது பண்ணாரு அப்படின்னு சொல்றதுக்கான இது. இதிலிருந்து நம்ம கத்துக்கிற பாடம் என்னன்னா, தடைகளை தகர்த்தெறி, பாரம்பரியமான பாதை அடைக்கப்பட்டால் உங்களுக்கான புதிய நெடுஞ்சாலையை நீங்களே உருவாக்குங்கள். எப்படி அந்த பெரிய பெரிய என்ன சொல்லுவாங்க டைக்கூன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அவங்க வந்து லைக் பாம்பே டையிங் அவங்கலாம் இதெல்லாம் நீங்க யாருமே நீங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு தடுத்தப்ப கூட, அவர் அசையவே இல்ல. ஓகே ஒரு டோர் க்ளோஸ் ஆச்சா நான் அடுத்த டோர பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகா அந்த சில்லறை வியாபாரிகள நம்பி இறங்கி பண்ணினார்ல, அதுதான் அவருடைய தைரியம். அவரு சப்போர்ட் பண்ணி அவரே இன்வெஸ்ட் பண்ணதுனால அவங்களும் தைரியமா அவருக்கு வந்து அவர் கூட நின்னு அவருக்கு ஹெல்ப் பண்ணாங்க இல்லையா? அது வந்து ட்ரஸ்ட். இதுதான் வந்து ஒரு இன்னொரு ஸ்ட்ராட்டஜி அவரோட பிசினஸ் சக்சஸ்க்கு. இது வந்து என்னன்னா லைசன்ஸ் ராஜ் சவால்கள் அப்படின்னு சொல்றாங்க. கட்டுப்பாடுகள் நிறைந்த அன்றைய அரசாங்க விதிகள். லைசன்ஸ் ராஜ் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு கட்டுப்பாடு வச்சிருப்பாங்க. அந்த விதி மீறல் அந்த கட்டுப்பாடை மீறினா வீட்டுக்கு வந்து பொருட்கள் இதெல்லாம் வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சுட்டு அது மூலமா கிடைச்ச சலுகைகளை வச்சு அங்கிருந்து பாலிஸ்டரை இறக்குமதி பண்ணி இந்த சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல ஒன்னு கொடுத்து இன்னொன்னு கிவ் அண்ட் டேக் அப்படி சொல்லுவாங்க. சோ அதை கொடுத்தாரு இதை வாங்கி அந்த பாலிஸ்டர் மூலமா இவரோட டெக்ஸ்டைல் பிசினஸ் ஃபுல்லா நல்லா போச்சு. சோ இதுல இருந்து நமக்கு கிடைக்கிற பாடம் என்ன அப்படின்னா சூழ்நிலையை சாதகமாக்குதல், விதிகளை குறை கூறாதீர்கள், போட்டியாளர்கள்
முந்த அந்த விதிகளையே உங்கள் ஆயுதமாக மாற்றுங்கள். நமக்கு வந்து எப்படி சூழ்நிலை மாறுதோ அந்த சூழ்நிலையை நமக்கு சாதகமாக்கிக்கணும். ஐயோ நான் இப்படி நினைச்சேன், ஆனா இப்ப நான் நினைச்ச போது வேற மாதிரி இருந்துச்சு, இன்னைக்கு மாறிடுச்சே அப்படின்னு அவர் வந்து டயர்ட் ஆகல, சோர்வடையல. ஆனா அதையே தனக்கு சாதகமாக்கிக்கிட்டாரு. அங்க மூடுனோடனே இந்த பக்கம் போனாரு. அது மாதிரி எதையுமே குறை கூற மாட்டாரு எந்த சிச்சுவேஷனையும். இது எல்லாத்தையும் அவருக்கு வந்து ஒரு கீயா தான் யூஸ் பண்ணிப்பாரு அப்படிங்கிறதுக்கு தான் அவரோட சேலஞ்சஸ்ல இருந்து அவர் கத்துக்கிட்டது. இது வந்து 1982ல வந்து அந்த பங்கு சந்தையில வந்து ஒரு ஸ்கேம் மாதிரி நடந்துச்சு. பிஎல் கார்டல் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல வந்து ரிலையன்ஸ் பங்குகளோட விலைய வந்து எப்படி ரொம்ப லோவாக்கி அவரை நஷ்டத்துக்கு உள்ளாக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவினர் வந்து அதுக்கு பயங்கரமா அந்த ஸ்கேம்ல இன்வால்வ் ஆகி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அத அவர் எப்படி சமாளிச்சாரு? ஏன்னா இப்போ உங்களுக்கே தெரியும் அந்த ஸ்டாக் மார்க்கெட்ல எல்லாம் ஒரு நாள் திடீர்னு 5,000 10,000 இருக்குது, அடுத்த நாள் 5 ரூபாவாக கூட ஆக சான்ஸ் இருக்கு. அது எல்லாமே அவங்க கையில தான் இருக்குது, அந்த மார்க்கெட் பிளேயர்ஸ் சொல்லுவாங்க. சோ அத வந்து அவர் எப்படி சமாளிச்சாருன்னா தொடர்ந்து பங்குகளை வாங்கிக்கிட்டே இருந்தாரு. எவ்வளவு குறைஞ்சாலும் குறைய 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 வாங்கிக்கிட்டே இருந்தாரு. வாங்கிட்டு விற்றவர்கள் பங்குகள் அத்தனையும் தன்னோட இதுக்கே கொண்டு வந்து திருப்பி அதை வந்து மறுபடியும் ப்ராஃபிட் ஆக்கி அது மூலமா ப்ராஃபிட் பண்ணாரு அப்படி சொல்லுவாங்க. சோ சவால்களில் பின்வாங்காதே உங்கள் முதலீட்டாளர்களை எப்பாடுபட்டாவது பாதுகாப்பதே ஒரு தலைவனின் அறம். அந்த வந்து அப்பெல்லாம் பிசினஸ் மீட்டிங்ஸ் வைப்பாங்க. அப்ப வந்து ஒரு வருஷத்துக்கும் அந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு எல்லாம் தெரியும். எவ்ரி இயர் வந்து ஒரு மீட்டிங் வச்சு இல்ல குவார்டர் எப்படி போயிட்டு இருக்கு, ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன, லாஸ்ட் குவார்டரோட இது என்ன, அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணுவாங்க. லாஸ்ட் இயர் இந்த குவார்டர் என்ன இருந்துச்சு, இப்போ இந்த இயர் இந்த குவார்டர் என்ன இருக்குன்னு கம்பேர் பண்ணி அந்த ஸ்டடிஸ் ரிவீல் பண்ணுவாங்க. லாஸ்ட் குவார்டருக்கும் இந்த குவார்டருக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குது, நம்ம மேல இருக்கோமா கீழே இருக்கோமான்னு அந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க. அது மாதிரி ஃபியூச்சர் பிளான் என்ன அப்படின்னு சொல்லி அதையும் சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் அடிக்கடி மீட்டிங்ஸ் வைக்கும்போது இவர் வந்து என்ன பண்ணினாரா, அப்பவே வந்து பிரம்மாண்டமா அவங்க ஒரு ஷேர் ஹோல்டரையும் அப்படி வந்து ஒரு கண்ணு மாதிரி வச்சு பார்த்து பாராம். இவங்கலாம் என்ன ஒரு ஷேர் ஹோல்டர் தானே, இவங்க என்ன இவ்வளோண்டு தானே வச்சிருக்காங்க அப்படிலாம் பார்க்க மாட்டாராம். அப்படி வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டேடியம் மும்பை தான் நினைக்கிறேன், ஒரு மிகப்பெரிய ஸ்டேடியத்துல வச்சு நடத்தி ஒரு வேர்ல்ட் லெவல்ல பேசினாங்களாம் அந்த ஃபங்க்ஷனை. அந்த ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணினாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ சவால்களில் பின்வாங்காதே உங்கள் முதலீட்டாளர்களை எப்பாடுபட்டாவது பாதுகாப்பதுதான் ஒரு லீடருக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி. அடுத்தது வந்து தலைமைத்துவ மாற்றம். இது இப்ப நான் எப்ப சொன்னேன்ல, விபி சிங், ஆமா விபி சிங் அந்த பீரியட்ல வந்து ரொம்ப இதாகி பிசினஸ் டல் ஆகும்போது திருபாய் அம்பானிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போயிட்டு ஸ்ட்ரோக் மாதிரிலாம் வந்து கொஞ்சம் டவுன் ஆயிட்டாரு. அப்ப கேஸ் எல்லாம் நடந்துச்சு. ஆனா அந்த கேஸ் எல்லாம் நடந்தப்ப கூட அவரு அந்த உடம்பு சரி இல்லாத கேஸ்கே போகாம வாய்தா வாங்குறது அப்படிலாம் வாங்காம ஒரு வாட்டியும் போய் அப்பியர் ஆகி துணிந்து நின்னாரு, ஃபேஸ் பண்ணாரு. அதுதான் பெரிய விஷயம். அப்போ அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணும்போது கடைசியில நிறைய நடந்துச்சு. அப்புறம் ப்ரூவ் பண்ணிட்டாரு. இவ்வளவு தூரம் எங்க மேல இருக்க குற்றம்லாம் நீங்க இவ்வளவு சொல்லியிருக்கீங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து சில இடத்துல வந்து கணக்குகள்ல தப்பு இருக்கதான் செய்யுது. அதை நாங்க திருத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணி அந்த மாதிரி அந்த கேஸ் கடைசியா முடிஞ்சது. சோ அதுக்கப்புறம் அவர் வந்து அவரோட ஹெல்த் ரெட்ரீவ் ஆச்சு. கரெக்டா ஓரளவுக்கு நார்மல்சிக்கு வந்தாரு. அப்ப வந்ததுக்கு அப்புறம் அப்ப ரியலைஸ் பண்ணாரு, இது வந்து ஒரு பிசினஸ் வந்து தான் மட்டும் நல்லா இருக்கிறது முக்கியம் கிடையாது. தன்னை சார்ந்தவர்கள் தன்னோட ஃபேமிலியும் வந்து பின்னாடி அதை வழிநடத்தி சென்றாதான் அதோட பயன். இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டணும்னா அந்த சாம்ராஜ்யம் வந்து இன்னும் பல ஜெனரேஷன்ஸ்க்கு கடந்து போகணும். அது மட்டும் இல்லாம நாட்டுக்கும் நல்லது செய்யணும் அப்படின்னா அதை எப்படி வளர வைக்கணும்னு யோசிச்சு அப்பவே வந்து அந்த உயிர் எழுதுறது, பிரிச்சு கொடுக்கறது பசங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முகேஷ் அம்பானிக்கும் அனில் அம்பானிக்கும் வந்து பிரிச்சு கொடுத்தது. அப்புறம் வந்து அவங்களுக்கு இவர் இவ்வளவு கஷ்டப்பட்டுதான் இவர் மேல வந்தாரு. ஆனா பசங்களுக்கு வந்து அந்த கஷ்டம் தெரியாம இருந்துச்சுன்னா அவங்க வந்து நான் இதை வந்து நான் ரியல் லைஃப்லயே கீழ இருந்து மேல வந்து 25 வருஷம் அதை கஷ்டப்பட்டு உயர்த்தி வந்திருப்பாரு. ஆனா அவருக்கு இருந்த சின்சியாரிட்டி அவங்க பசங்களுக்கு இல்லாம அவருடைய மறைவுக்கு பின்னாடி பசங்க அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு
நீ நான் போட்டி போட்டு இது பண்ணி கடைசியில அந்த பிசினஸையே அடுத்தவங்க கிட்ட வித்துட்டு 2 பசங்களும் பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்புறம் அந்த பிசினஸே வந்து வேற யார் கையிலயோ போய் அதோட அருமை தெரியாம அழிஞ்சே போயிடுச்சு. இத நான் லைஃப் டைம்ல நான் கண்ணால பார்த்துருக்கேன். சோ இவர் அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறதுனால சின்ன வயசுல இருந்தே அவங்க பசங்களுக்கு வந்து அந்த கடினமான உழைப்பு அவங்க அந்த பிசினஸ்ல இன்வால்வ் ஆக வச்சு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா அவங்களுக்கு ஆட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து இப்போ முகேஷ் அம்பானிக்கு அனில் அம்பானிக்கு பிரிச்சு கொடுத்தது. அப்புறம் அவங்க வந்து அதே ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி அவங்க பசங்களுக்கு வந்து அந்த பொறுப்புணர்வை உண்டாக்கி அதுக்கப்புறம் தான் ஒரு பிரான்ச்சையும் டெக்ஸ்டைல் இவங்களுக்கு, பெட்ரோல் இவங்களுக்கு, அப்படி இப்படின்னு அவங்க பசங்களுக்கு பிரிச்சு கொடுக்குறது. இதெல்லாம் வந்து பரம்பரையா அவங்க ஃபேமிலியில கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. சோ அடுத்த தலைமுறையை உருவாக்குதல், உண்மையான தலைமைத்துவம் என்பது எப்போது விலகிக் கொள்ள வேண்டும் என்பதையும், வாரிசுகளுக்கு எப்படி அதிகாரம் அளிக்க வேண்டும் என்பதையும் அறிவதே. நான் இருக்கிற வரைக்கும் நானே பார்த்துப்பேன்ப்பா, ஆனா நான் போன அப்புறம் நீங்க என்னவோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லாம, அவர் இருக்கும் போதே வந்து ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் என்னால போக முடியும், இதுக்கப்புறம் என்னுடைய கைடன்ஸ்ல நீங்க பண்ணுங்க அப்படிங்கறத அவங்களுக்கு ஃப்ரீடம் ஆஃப் டிசிஷன் கொடுத்தாரு. ஏன்னா அப்பதான் அந்த பசங்களுக்கு வந்து அத சில விஷயங்கள்லாம் நம்ம உணர்ந்து பார்த்துதான் இது பண்ண முடியும் சொல்லுவாங்க இல்லையா? அந்த டிசிஷன் இத வந்து அவரோட எக்ஸ்பான்ஷன், அவர் ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து நடந்த எக்ஸ்பான்ஷன் இதெல்லாம் வந்து ஹசீரா பிளான்ட்னு ஒண்ணு தொழில்நுட்ப சவால்களை தாண்டி அது வந்து ரொம்ப வெற்றி அடைஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய அதுல வந்து தொழில்நுட்பம் வந்து நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க அந்த ஹசீரா பிளான்ட்ல. அப்புறம் அந்த ப்ராஜெக்ட் ஏடன்ங்கிறது வந்து எப்படின்னா கடும் மிகப்பெரிய ஒற்றை பகுதி சுத்திகரிப்பு ஆலையை நிறுவினார். குஜராத்ல வந்து ஒரு வாட்டி அந்த இதெல்லாம் வந்தது இல்லையா, வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணோம். அப்ப கூட வந்து எல்லாத்தையும் தாண்டி அந்த இந்த பிளான்ட் வந்து நின்னு குவாலிட்டியில இந்தியா உருவாக்கு. அதாவது நம்ம திங்கிங்கே ரொம்ப வைடரா இருக்கணும் அப்படி சொல்லுவோம். அதுக்குதான் வந்து அந்த இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்ன அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து ஒரு பார்ட்டி கொடுத்து அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணணும்னா அவ்வளவு பெரிய ஸ்டேடியத்துல வச்சு கொடுக்கும்போது அவங்களுக்கே வந்து அவங்களோட விசுவலைசேஷன் எல்லாமே பெருசாகும். நம்ம இவ்வளவு பெரிய கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணிருக்கோமா, நம்ம அப்ப எப்படி இருக்கும் அந்த கம்பெனின்னு அவங்க எல்லாரும் நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காவே அந்த கம்பெனி பெரிய அளவுல வந்து வளரும் அப்படி சொல்லுவாங்க. சோ இதெல்லாம் வந்து அந்த பிரம்மாண்டத்துக்கு எக்ஸாம்பிள்ஸ். இன்னொன்னு வந்து சூரிய மனிதர்கள், சந்திர மனிதர்கள். இது என்ன அப்படின்னா இது ஒரு கான்செப்ட். தாமாகவே சுயமாக சிந்தித்து ஒளி வீசி மற்றவர்களுக்கு வழிகாட்டும் திறன் கொண்ட தலைவர்கள். அவங்களே தனக்கு தானே சிந்திச்சுப்பாங்க, வளர்ந்து மத்தவங்களுக்கும் வழிகாட்டுவாங்க. இவங்க வந்து செல்ஃப் ட்ரிவன் இன்னோவேட்டர், சூரிய மனிதர்கள் சொல்லுவாங்க. சந்திர மனிதர்கள் வந்து எப்படின்னா பிறர் தரும் ஒளியை செய்து முடிக்கும் பணியாளர்கள். அதாவது அவங்களுக்கா எதுவும் அவங்க திங்க் பண்ண மாட்டாங்க, ஆனா ஒரு நல்ல எம்ப்ளாயீஸா இருப்பாங்க. இவரு மேனேஜர் என்ன சொல்றாரோ, டீம் லீடர் என்ன சொல்றாங்களோ அவங்க சொல்ற வேலையை நான் செஞ்சுட்டு கொடுப்பேன். 9 மணிக்கு வருவேன், 5:30 மணிக்கு வெளில போயிடுவேன். அதை தாண்டி என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க, இவ்வளவுதான் எனக்கு என்னால செய்ய முடியும் அப்படின்னு இருப்பாங்க. அவங்கள வந்து மூன் பீப்புள், சந்திர மனிதர்கள்னு சொல்றாங்க. ஆனா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து தனக்கு தானே சூரிய மனிதர்கள், சோலார் பீப்புள்னு சொல்லுவாங்க. நல்ல அப்படின்னு இந்த புக்ல சொல்லியிருக்காங்க. அல்லது கெட்டது வெறும் உயர்மட்ட அதிகாரிகளை மட்டும் நம்பாமல் அடித்தட்டு மக்களிடம் இருந்தும் ஓட்டுநர்களிடம் இருந்தும் உண்மையான கள நிலவரத்தை கற்றுக்கொண்டார். அதாவது தனக்குத்தானே இந்த சுயமா சிந்திக்கிறாங்கன்னு சொல்றாங்களா, அந்த சுயமா சிந்திக்கிறது எங்க இருந்து வருது? நம்ம வந்து கீழே போய் இறங்கி வேலை செய்யணும். எந்த விஷயத்தையும் இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் தான் சொல்லுவாங்க. இது எப்படி பாலிடிக்ஸ் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதனால நான் கரெக்டா சொல்லாம சொல்றேன். அதாவது சும்மா மேம்போக்கா சொல்றேன். நம்ம வந்து நம்மளே இங்க உட்கார்ந்துகிட்டு மத்தவங்க எல்லாரும் இப்போ கலெக்ட் பண்ணிட்டு இப்போ ஒரு ஆபீஸ் இருக்கு, ஒரு மேனேஜர் இருக்காங்கன்னா அவங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் இருக்குன்னா உள்ள இறங்கி அந்த ப்ராஜெக்டோட ஒரு ஸ்டேஜஸும் எப்படி போயிட்டு இருக்கு, அதுல இருக்க சேலஞ்சஸ் என்ன இருக்கு, கரெக்டா போயிட்டு இருக்கான்னு ஒன்னொன்னையும் மானிட்டர் பண்ணணும். ஆனா அவங்க போய் டைரக்டா மானிட்டர் பண்ணாம மத்தவங்க சொல்றத மட்டும் கேட்டு கேட்டு காதுல வாங்கி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா சம்டைம்ஸ் அவங்களுக்கு ராங் இன்ஃபர்மேஷன் வந்து கடைசியில ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆகுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. சோ அந்த கள நிலவரத்தை நம்ம வந்து அறியணும் அப்படின்னா அந்த அடித்தட்டு மக்கள் ஒரு பேசிக் பர்சன் கீழே இருக்காங்கன்னா அவங்களோட கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்.
வெறும் மேல இருக்கவங்கள்ட்ட மட்டும் ஹாய் பை சொல்லிட்டு கீழே இருக்கவங்களை கண்டுக்காம இருந்தோம் அப்படின்னா அவங்க மனசார உழைக்க மாட்டாங்க அந்த கம்பெனிக்கு. எல்லாரையும் அரவணைச்சு நம்ம கூட கொண்டு போயிட்டே தட்டி கொடுத்து கொண்டு போகணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணா மட்டும்தான் எல்லா நிலை மனிதர்களும் நமக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அவர் பாருங்களேன், தனக்கு கீழே இருந்தவங்களையும் அப்படி அரவணைச்சு கொண்டு போனாரு, தானும் கவர்மெண்ட்டுக்கோ இல்ல தன்னை விட பெரியவங்களுக்கோ அவங்களோடய அரவணைச்சு போனாரு. சோ தன்னை சுத்தி இருக்கிற அந்த ஃபுல் சர்க்கிளையே அந்த மாதிரி அவர் வச்சுக்கிட்டாரு. சோ இதெல்லாம் தான் அவரோட லீடர்ஷிப் குவாலிட்டி சக்சஸ் ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து உதவுச்சு அப்படின்னு சொல்லலாம். சோ மனிதர்களை புரிந்து கொள்ளுதல், உங்கள் குழுவில் உள்ளவர்களின் இயல்பான தன்மையை கண்டறிந்து அதற்கேற்ப அவர்களை வழிநடத்துங்கள். ஒருத்தர்கிட்ட ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும், ஒரு வீக்னஸ் இருக்கும், அதுக்கு ஏத்த மாதிரி அவங்களை டியூன் பண்ணி யார எந்த இடத்துல போட்டா அவங்க நமக்கு எந்த விதத்துல ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு பார்த்து அந்த அரவணைச்சு கொண்டு போறது. உனக்கு இது வரல அப்படிங்கிறதுக்காக அவங்களை வெளியில அனுப்பக்கூடாது. உனக்கு வரல அப்படின்னா அவங்களை எந்த இடத்துல போட்டா அவங்க யூஸ் ஆவாங்கன்னு பார்த்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி கொடுக்கணும். இதெல்லாம் அவர் பண்ணினாரு அப்படின்னு சொல்லி நிஜ வாழ்க்கையில அவர் நிறைய அவரோட கம்பெனிஸ்ல இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் அவருடைய நிர்வாக தத்துவத்தை இந்த சாப்டர்ல எழுதியிருக்காங்க. இது வந்து ஒரு டைம்லைன் மாதிரி 1958ல மும்பைல ரிலையன்ஸ் வணிக நிறுவனம் தொடங்கப்பட்டது. அப்புறம் 1966ல அந்த நரோடால அதிநவீன ஜவுளி ஆலை அந்த ஓன் மில்லே அதுல நிறுவனாங்க. 1977ல தான் அந்த ஐபிஓ ரிலீஸ் பண்ணது. 1990ல ஜாம் நகர்ல அந்த பெட்ரோலியம் ரிஃபைனரியே ஒண்ணு வந்து வச்சாரு. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க பிசினஸ் எக்ஸ்பான்ஷன்ஸ்க்கு எக்ஸாம்பிள். இது வந்து அந்த அவருடைய பிசினஸ் அந்த எதுலலாம் எந்த இண்டஸ்ட்ரியில எல்லாம் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்டைல்ஸ், பெட்ரோகெமிக்கல்ஸ், ஆயில் ரிஃபைனரிஸ் இந்த மாதிரி இதுலலாம் அவங்க வந்து ஒன்னொன்னா இதெல்லாம் வந்து ஒரு நாள்ல செய்யற விஷயம் இல்ல, பல வருடங்கள் பல இரவுகள் வந்து இதுக்காக அவங்க உழைச்சு இந்த மாதிரி வந்திருக்காங்க. நம்ம ஆனா வெளியில இருந்து பார்க்க பெரிய அதான் அம்பானி அதானின்னு சொல்லி ஈஸியா பேசிட்டு போயிருவோம். நம்ம வந்து சொல்றது மட்டும் இல்லாம செயல்ல காமிக்கணும். ஒருத்தர் வந்து ஒரு பணக்கார வீட்டுல இருந்து வராம ஒரு சாதாரண ஏழை குடும்பத்துல இருந்து பஜ்ஜி விக்கிற ஸ்டேஜ்ல இருந்து இத்தனை கோடி இதுக்கு அதிபதி ஆகுறாரு அப்படின்னா ஒரு சாதாரணமா நடக்க முடியுமா? இது எவ்வளவு உழைப்பு தேவை இல்லையா? அதெல்லாம் தான் இந்த புக்ல ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க. சமூக பொறுப்புணர்வு. இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம என்ன சம்பாதிச்சோமோ நம்ம என்ன எடுத்துக்கிட்டோமோ இந்த சமூகத்துல இருந்து அதை வந்து நம்ம அவங்களுக்கு வந்து திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் வந்து பில் கேட்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. நம்ம வந்து அதை ஃபாரினர்ஸ் பண்றது நமக்கு ஈஸியா தெரியும். ஆனா நம்ம கூடயே இருக்கிறவங்க பண்றது வந்து நிறைய இடத்துல தெரியாம போயிடுது மறைவா. அதெல்லாம் வந்து இவரும் நிறைய பண்ணியிருக்காரு. திருபாய் அம்பானி ஃபவுண்டேஷன் வச்சு நடத்தி அதுல பல பல சமூக நலத்திட்டங்களை இன்னுமே செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க ஃபேமிலி. சோ சமூகத்திற்கு திரும்ப கொடுத்தல், தேவைப்படும் காலங்களில் சமூகத்தை உயர்த்துவதற்கான ஒரு கருவியே செல்வம். பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது எவ்வளவுதான் நம்ம சம்பாதிச்சாலும் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து நமக்கு வந்து போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் வேணும், தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும், 3 வேளை சாப்பிடுறதுக்கு ஒரு உணவு வேணும். ஒரு ஏஜ் எல்லாம் தாண்டிச்சுன்னா நம்ம இஷ்டப்பட்டதை கூட சாப்பிட முடியாது. இதுதான் சாப்பிட முடியும். இப்போ முதல்ல சாப்பிடும் போது 5 இட்லி 10 இட்லி சாப்பிட்டுருப்போம். ஆனா குறைஞ்சு 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 கடைசியில ஒரு இட்லிக்கு ஸ்டேஜுக்கு வர ஸ்டேஜ் எல்லாம் இருக்குது. செரிமானம்ங்கிறதெல்லாம் குறைஞ்சு அந்த மாதிரி எல்லாம் மாறும். ஆனா அதெல்லாம் நம்ம லைஃப்ல வந்து நம்மளை யாருமே நம்மளை திரும்பி பார்க்க வைக்க முடியாது. நம்ம மத்தவங்களுக்கு என்ன செஞ்சோம், எத்தனை பேருக்கு நம்ம சாப்பாடு கொடுத்தோம், எத்தனை பேருக்கு லைஃப கொடுத்தோம், எத்தனை குடும்பங்களை வந்து வாழ வச்சோம். இதெல்லாம் தான் வந்து அவங்களுடைய வாழ்நாள்லயும் அவங்கள போற்றுறதுக்கு உண்டான இதை வந்து கொடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸா கிடைக்கும். அது மாதிரி குஜராத் நிலநடுக்கத்துல வந்து எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் இல்லாம நிறைய விஷயங்களை வந்து அந்த பேரிடர் நிவாரண இதுக்கு வந்து அவர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியலிஸ்ட் நமக்கு வெளிச்சத்தை மறைக்கிற அளவுக்கு அவங்க பேரை எழுதி ஒட்டிடுவாங்க. இந்த டியூப்லைட் கான்ட்ரிபியூட்டட் பை இந்த பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில்ல போனா இல்ல எங்க போனாலும் சரி அந்த மாதிரி இல்ல பேனரா வைக்கிறது அப்படிலாம் இல்ல. இவங்க நம்ம டாடா கூட அப்படிதான் அந்த தாஜ் ஹோட்டல்ல அந்த இது நடந்தப்போ டெரரிஸ்ட் இது நடந்தப்போ அந்த குடும்பங்களுக்கு அன்னைக்கே 2 நாள் 10 நாள் கழிச்சுனா இல்ல அன்னைக்கே போய் குடும்பத்துக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு பர்சனையும் அவங்க பார்த்தது, அந்த குடும்பத்துக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுத்து இது பண்ணது, இப்பவும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்குது. இதெல்லாம் வந்து அந்த பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய சமூக பொறுப்புணர்வு.
சோ அறநெறிகளும் அறிவுரைகளும் இவரோட கடின உழைப்பிற்கு மாற்று எதுவுமே கிடையாது. வேகமாக சிந்தித்து அதிவேகமாக செயல்படுங்கள். நீங்க சிந்திக்கிற வேகத்தை விட செயல்படுற வேகம் அதை விட ஜாஸ்தியா இருக்கணும் அப்படி சொல்றாங்க. மற்றவர்கள் உங்கள் மீது வைக்கும் நம்பிக்கையே உண்மையான வெற்றி. ப்ராஃபிட் எல்லாம் உங்களுக்கு, ஆனா நஷ்டம் வந்தா நான் ஏத்துக்கிறேன்னு சொன்னா, இப்படி ஒரு லீடர் இருந்தா எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறவனா இருந்தாலும் தைரியமா இறங்கி செய்வாங்க. சோ அந்த நம்பிக்கையை விதைக்கணும் நம்ம. யார் வேண்டுமானாலும் பெரிய ஐடியாக்களை உருவாக்கலாம். அது யாருடைய ஏகபோக உரிமையும் இல்லை. அதாவது இவங்கெல்லாம் தான் பண்ண, நல்ல மனசு இருந்தா போதும், எப்பேற்பட்ட காரியங்களையும் நம்ம செய்யலாம். உழைப்பே உயர்வு, அதிவேகமாக செயல்படுங்கள், அசைக்க முடியாத நம்பிக்கையை உருவாக்குங்கள். ட்ரஸ்ட், அந்த 5 லெட்டர் நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து ஒரு பிரம்மாண்டத்தையே உண்டாக்கும். அது ஒரு நாள் 2 நாள்ல எல்லாம் வந்துராது. அது விதை போட்டு விதைக்கணும். அந்த விதை வந்து பெரிய விருட்சமா வளரணும் அப்படி சொல்லுவாங்க. அவரோட இறுதி பயணத்துல அந்த சகாப்தத்தின் நீட்சி, அவரோட மறைவு வந்து கோடிக்கணக்கான மக்களை சோகத்தில் ஆழ்த்தினாலும், அவர் உருவாக்கிய ரிலையன்ஸ் இன்று ஒரு உலகளாவிய சாம்ராஜ்யமாக தொடர்ந்து வளர்ந்து வருகிறது. அதுதான் அந்த அவர் அந்த திருபாய் அம்பானில அந்த தோல்வியவே தனக்கு படிப்பினையா ஆக்கிக்கிட்டு, அதுல இருந்து பஜ்ஜி வித்து, இது வித்து, பேப்பர் வித்து ஒண்ணா பண்ணி, இந்த குட்டி விதையா இருக்குல்ல இங்க, இதுல இருந்து இவ்வளோ பெரிய விருட்சமா இன்னைக்கு இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வளர்ந்து வந்துட்டு இருக்குது. அது வந்து இன்னும் மென்மேலும் வளரும் அப்படிங்கிற அந்த இதோட அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இருந்து கிடைக்கிற பாடம் என்னன்னா, சகாப்தங்கள் மறைவதில்லை. வலுவான அடிப்படைகள் மற்றும் மாபெரும் கனவுகளின் மீது கட்டப்பட்ட ஒரு நிறுவனம் அதன் நிறுவனரையும் தாண்டி உயிர் வாழும். திருபாய் அம்பானி அப்பவே போயிட்டாங்க. ஆனா ஃபண்டமெண்டலா நல்லா போட்டு விட்டுட்டு போனாரு. அதுக்கப்புறம் முகேஷ் அம்பானி வந்து, அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலில இருக்கிற அந்த 3 பசங்க வந்து இந்த மாதிரி நல்லா போயிட்டு இருக்கு. அனில் அம்பானியும் கெட்டு போனாரு. ஆனா அது அவருடைய பர்சனல் இதனால சேர்க்க சரியில்லைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதோ ஆகி அப்படி பண்ணாரு. ஆனா கூட முகேஷ் அம்பானி ஒரு நல்ல பிரதரா இருந்து, அவரோட ஃபேமிலி வந்து ஃபுல்லா அந்த கடன்ல போய் ஒரு என்ன சொல்லுவாங்க, இன்சால்வென்சி வந்து அந்த மாதிரி எல்லாமே பிடுங்கிட்டு போற ஸ்டேஜ் வரும்போது, அப்பவும் தன்னுடைய சகோதரரையும் முகேஷ் அம்பானி காப்பாத்தி ஒரு கை கொடுத்து இது பண்ணினாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தான் அவங்க அப்பா கத்து கொடுத்துட்டு போன நல்ல விஷயங்கள். சகாப்தத்தின் மரபும் ரிலையன்ஸ் பிளேபேக். பெரிதாக சிந்தி, திங்க் பிகர், எல்லைகளை சுருக்கிக் கொள்ளாதீர்கள், உலகளாவிய அளவுகோலை இலக்காக கொள்ளுங்கள், தடைகளை உடை, அரசாங்க தடைகள் மற்றும் விதிகளுக்கு பயப்படாமல் அவற்றையே தந்திரமாக பயன்படுத்துங்கள். ஒரு சேலஞ்ச் வந்துச்சா, ஓகே பயந்துடக்கூடாது, அதுல இருந்து நம்ம நெக்ஸ்ட் இது இல்லைன்னா நெக்ஸ்ட் என்னன்னு அப்படி யோசிக்கிறார்ல, வாட் நெக்ஸ்ட். அடுத்தது எம்பவர் பீப்புள், பணியாளர்களை தலைவர்களாகவும் சாமானிய மக்களை பங்குதாரர்களாகவும் மாற்றுங்கள். 4வது எக்ஸிக்யூட் ஃபிளாலெஸ்லி, கச்சிதமாக செயல்படுத்து, தரத்தில் சமரசம் செய்யாமல் அதிவேகமாக திட்டங்களை நிறைவேற்றுங்கள் அப்படின்னு சொல்றது. சோ உங்கள் கனவுகளுக்கு எல்லையே கிடையாது. நம்ம வந்து ஒரு நல்ல அழகான இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி வச்சு அதை வந்து மனசார எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா அந்த சக்சஸை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்றது. இந்த முக்கியமான படிப்பினைகள், தன்னம்பிக்கையே மூலதனம். ஆங்கில புலமை குறைவாக இருந்தாலும் திறமையையும் உழைப்பையும் மட்டுமே நம்பி போராடி வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணாரு. ஏன்னா அவருக்கு வேற எந்த லாங்குவேஜும் தெரியாது. படிச்சதே 10th வரைக்கும் தான். ஆனா அதெல்லாம் தாண்டி அவரோட உழைப்பின் மூலமா எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்காரு. இன்னைக்கு வந்து அன்னைக்கு நான் ஒரு மும்பைக்கு போயிருந்தப்போ ஒரு மேரேஜ்க்காக போயிருந்தோம். ஐயோ எனக்கு அந்த வீடு என்ன ஆன்டில்லாவா ஏதோ அவங்க வீடு பேரு. அப்படி வந்து அங்க வந்து இறங்கும், ஒரு இதுலயும் கார்ஸ் நிக்கும், எந்த ஃப்ளோர்ல இருந்து வேணாலும் அவங்க வெளியில போக முடியும், உள்ள வர முடியும். அந்த மாதிரி ஒரு இதை கட்டி எர்த்குவேக் எல்லாம் வந்தா கூட இது பண்ணவே முடியாது. வாங்கணும் அப்படின்னா அதெல்லாம் வந்து சாதாரணமா வர விஷயம் கிடையாது. அந்த விஷுவலைசேஷன் லைஃப்ல இருக்கணும். பிளஸ் ஹார்ட் ஒர்க் அதுதான் இதுல மெயினானது. அதுவும் தன்னை சார்ந்தவங்களையும் சேர்த்து கைப்பிடிச்சு கூட்டுட்டு போகணும். அதுதான் பின்னோக்கி சிந்திக்கும் தத்துவம். தொழிலின் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு தேவையான மூலப்பொருட்களை தானே தயாரித்து தன்னிறைவு அடைவது. அடுத்தது மக்கள் சக்தி, மக்களுடன் இணைந்து அவர்களின் முதலீட்டை வளர்ப்பதே உண்மையான பெருநிறுவன வளர்ச்சி. அதாவது ஒரு வாட்டி அந்த கவர்மெண்ட், விபி சிங் கவர்மெண்ட் வந்து அவர் மேல கோர்ட்லாம் கேஸ் போட்டப்போ அவரே தைரியமா கேட்டாராம், என்னால வந்து இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் வளருது, அப்ப என்னுடைய வளர்ச்சி உங்களுக்கு வந்து பிடிக்கல அப்படின்னா இந்த நாடு வளர்றது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டாராம். அந்த கேள்விக்கு வந்து யாராலையும் ஆன்சரே பண்ண முடியல அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு மனதுல வந்து துணிவானவர். தேச நலன் அந்த கனவு, இந்தியாவிற்கு என்னை போல
10,000 அம்பானிகள் தேவை என்ற உயரிய சிந்தனை. நான் மட்டும் இல்ல, நான் என்னோட தொழில மத்தவங்களுக்கும் கத்துக் குடுத்து, அவங்களையும் வளர வைப்பேன் அப்படிங்கிறது. இதெல்லாம் தான் வந்து அவருடைய வாழ்க்கை வரலாறுலேருந்து நம்ம படிக்கிற முக்கியமான படிப்பினைகள். அவ்வளவுதான், மதிப்பாய்வு முடிந்து விட்டது. Thank you, ma'am. Excellent presentation.